பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது டிங்கின சரக்கு மட்டும்தான். ஸோ பாண்டிச்சேரி வெறும் லிக்கருக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. பாண்டிச்சேரியில பல இடங்கள் நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில இடங்களை மட்டும்தான் இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியுமே ஒரு காலத்துல அழகு மிளர்வோட இருந்துச்சு. பிரெஞ்சு டெரிட்டரியா இருந்த பாண்டிச்சேரியில இன்னமும் ஒரு சில இடங்கள்ல அழகு மிளர்றதுக்கு ஒரு சில இடங்கள் காரணமா இருக்கு. மணக்குள விநாயகர் டெம்பிள், பாண்டிச்சேரி பீச், உசுட்டேரி லேக், அது கூட அரவிந்தர் ஆசிரமம். இன்னைக்கு நாம இந்த அரவிந்தர் ஆசிரமம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆன்மீக மையம். 1910 வருஷத்துல அரசியல்ல இருந்து விலகினாரு அரவிந்தர். அதன் பிறகு பாண்டிச்சேரியில குடியேறின அவரும் அவரை சார்ந்த குழுவாலையும் இந்த ஆசிரமம் உருவாக்கப்பட்டது. நவம்பர் 24, 1926 வருஷம் அன்னைக்கு ஸ்ரீ அரவிந்தர் ஒரு பெரிய ஆன்மீக உணர்தலுக்கு பிறகு ஆன்மீக வேலைகள்ல ஈடுபட்டாரு. இந்த நேரத்துல அவர் தன்னோட ஆன்மீக ஒத்துழைப்பாளரான அன்னைக்கு ஆசிரம நிர்வாகத்துக்கான முழு பொறுப்பையும் கொடுத்தாரு. அவர் முன்னாடி மிரா அல்பாசா அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அதனால இந்த நாள் பொதுவா ஆசிரமத்தை நிறுவும் தினமா அறியப்படுது. இருந்தாலும் ஸ்ரீ அரவிந்தோ எழுதியது மாதிரி தன்னை மையமாக வைத்து வளரும் ஒரு நிலையாகும் அப்படிங்கிற ஒரு டேக் லைனை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அது பாண்டிச்சேரியில தான் இருக்கு. இதற்கு வேற எந்த பிரான்ச்சஸும் கிடையாது. ஸ்ரீ அரவிந்தரால நிறுவப்பட்ட ரொம்ப முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டா ஆரோவில் அப்படிங்கிறது தான். பல ஃபாரினர்ஸ் இன்னைக்கு கூட வந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ரிஃபர் பண்ற முதல் இடம் ஆரோவில்லா தான் இருக்கும். சிட்டி லைஃப்ல இருந்தும் டவுன் லைஃப்ல இருந்தும் வெளியில வந்து சுற்றுப்புற சூழல் பசுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவங்க இந்த ஆரோவில்ல தங்குறாங்க. ஆசிரமத்துக்கு முந்தைய கால வாழ்க்கை முறை சாராத வாழ்க்கையா இருந்திருக்கு. ஸ்ரீ அரவிந்தர் தன்னோட பெரும்பாலான நேரங்கள்ல எழுதுறதையும் தியானம் பண்றதையும் செஞ்சு கழித்தாரு. 1910 பாண்டிச்சேரிக்கு வந்திருந்த 3 இல்ல 4 இளைஞர்கள் அவரோட வாழ்ந்து வந்தாங்க. அவர்களோட விருப்பப்படி அவங்க மிகவும் சுதந்திரமா இருந்தாங்க. அன்னை மற்றும் பிரெஞ்சு எழுத்தாளர் பால் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் 1914 ஸ்ரீ அரவிந்தரை சந்திச்சு ஒரு மாதாந்திர ஆய்வுகளை வெளியிட்டாங்க. ஆனா முதல் உலக போர் வெடிச்ச பிறகு அவங்க இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மற்றும் ஸ்ரீ அரவிந்தரே இந்த ஆய்வை முழுவதையுமா எடுத்துக்கிட்டாரு. அவரோட வசிக்கிற இளைஞர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் உதவியை பெற்றாரு. ஏப்ரல் 1920 அன்னை பாண்டிச்சேரிக்கு திரும்பினாங்க. விரைவில் இந்த சமூகம் ஒரு ஆசிரமத்தின் வடிவத்தை எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அன்னை தன்னோட வாழ்நாள் முழுவதையுமே ஆசிரமத்துக்காகவும் ஸ்ரீ அரவிந்தருக்காகவும் ஒப்படைச்சாங்க. 1926 வருஷம் ஆசிரமத்துக்கு முறையான வடிவம் கொடுத்தாங்க. அது விரைவான வளர்ச்சியை கண்டது. இது 1927 வருஷ தொடக்கத்துல 24ஆகவும் 34ல 150க்கும் அதிகரிச்சது. இந்த வருஷங்கள்ல தேவையான வசதிகள் இந்த ஆசிரமத்துல அவ்வளவா இல்ல. அதன் பிறகு பல துறைகள்ல இந்த ஆசிரமம் நுழைய ஆரம்பிச்சது. அரவிந்தர் ஆசிரமத்துக்கு வந்தா அமைதியும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு பல பேர் வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆசிரமம் பெரும் வளர்ச்சி கண்டது. ஆசிரமத்துக்குள்ள பல துறைகள் வளர்ச்சி அடைஞ்சது. நூலகம், சாப்பாட்டு அறை, புத்தகம், புகைப்படம் அச்சிடுறது, பட்டறைகள், விளையாட்டு மைதானம், கலைக்கூடம், மருந்தகம், செவிலியர்களோட வீடு, பண்ணைகள், மலர் தோட்டங்கள், விருந்தினர்களோட இல்லங்கள், சலவை, பேக்கரி, இந்த மாதிரி பல துறையினர் இதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. துறையுடைய தலைவர்கள் காலை அன்னைய சந்திச்சு அவங்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவாங்க. காலை 10 மணி அளவுல அவங்க திரும்பவும் அனைவரையும் சந்திப்பாங்க. மாலை 5:30 மணி அளவுல அவங்க தியானம் மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் ஆண்டுதோறும் 4 முறை பக்தர்களை சந்திச்சு ஆசி வழங்கினாங்க. இவர்களுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்களும் அங்க வருகை புரிந்தாங்க. பாண்டிச்சேரிக்கு போகும்போது ஒவ்வொரு கட்டங்களும் ஆசிரமத்தின் வளர்ச்சி, பெருமை குறித்து எடுத்து சொல்லும். இந்த ஆசிரமத்துக்கு சொந்தமான 400க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள்ல பக்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் அதிகமா தேடி வர்றது ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மையம் தான். அதுதான் அரவிந்தோ ஆசிரமம். அப்பா, பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது. நான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். 2 நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு 2 நாள் ஆகுது. 2 நிமிஷத்துல வந்துருவேன். ப்ளீஸ் கௌதமி, வீட்ல ஒரு நாளைக்கு நான் 2 தடவை குளிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு கொடுக்கறான். 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் அரை பக்கெட் தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ண. என்ன விட ஒரு நாள் சீனியரா?